ஒரு துணை வேணும்னு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. அவர் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு தான் நான் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீ இந்த ஊர்லயே இருக்கேன்னு சொன்னா உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையுமா? எதுக்காக ஒரு விஷயம் நடந்ததோ அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடக்கூடாது ஜானகி. இனி உனக்கு எல்லாமே நான் தான். நடந்த துக்கத்தை மறக்கிற அளவுக்கு உன் மனசை மாத்த என்னால முடியும். அதுக்கு நீ என் கூட வரணும். வா போலாம். இதுக்கப்புறமும் நீ என் கூட வரலன்னா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். என்ன பேசுறீங்க நீங்க? நம்பிக்கை இல்லாம உங்களை நான் காதலிச்சிருப்பேனா? நம்பிக்கை இல்லாம நான் உங்களுக்கு கழுத்து நீட்டிருப்பேனா? நடந்ததை விட்டுட்டு நடக்க போறத பத்தி யோசி. நான் இந்த ஊரை விட்டு போனா அது உன்னோட தான் போகணும்னு நினைக்கிறேன். நீ என் கூட வருவியா மாட்டியா? சொல்லு ஜானகி. சொல்லு ஜானகி. வரங்க. என் புருஷன் சொன்னபடி அவரோட புறப்பட்ட சந்தோஷமா வாழ போறோங்கிற கனவோட நான் இங்க வந்தேன். ஆரம்பத்துல எல்லாமே நல்லபடியா தான் இருந்துச்சு. ஜானகி, நீ நினைக்கிற மாதிரி எங்க வீடு பெருசாலாம் இருக்காது. 10க்கு 10 ரூம் தான், சின்னது. அதுல நானு, அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பின்னு நிறைய பேர் இருப்போம். இப்ப புதுசா நீ வந்து சேர போற. கூட்டு குடும்பம் குறைஞ்சுக்கிட்டு வர இந்த காலத்துல நீங்க ஒன்னா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. என்னடா பெரிய குடும்பத்துல மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறியா? இல்லங்க, பெரிய குடும்பமா இருந்தாலும் சின்ன குடும்பமா இருந்தாலும் நாம நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. நான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் நடந்துப்பேன். நல்ல பொண்ணு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு பேர் எடுத்து கொடுப்பேன். வாங்க போலாம். ஜானகி, ஊருக்கு புறப்பட்ட மாதிரி இருக்கு. பார்த்து நல்லபடியா போயிட்டு வாமா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, ஜாக்கிரதை. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எல்லாமோ இருக்கணும்னு நினைச்சிருப்பேன். ஆனா நாங்க பெரிய வசதி எல்லாம் கிடையாது. இருக்கிற கஞ்சியும் கூழியும் குடிச்சுக்கிட்டு ஆனந்தமா நிம்மதியா வாழலாம். என்னடா கஷ்டப்படுறவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வருத்தப்படுறியா? அதெல்லாம் இல்ல, உங்களை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறேன். பொதுவா பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் புருஷன் வீட்டுல ஒரு ஸ்டேட்டஸோட வாழணும்னு எதிர்பார்ப்பாங்க. உனக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லையா? இல்ல, எனக்கு ஆடம்பரத்தை விட எளிமைதான் ரொம்ப பிடிக்கும். சரிந்தாங்க. ஜானகி, எனக்கு தண்ணி தம்முன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ஆனா ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அதிகமா பேசுவீங்க அதானே? இல்ல, நினைச்சத முடிக்கிற வரைக்கும் அடுத்தவங்கள டார்ச்சர் பண்ணுவீங்க அதானே? அதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது 2 தான். இது 2 இல்லனா வேற என்ன? நீங்க தாங்க சொல்லணும். வீடு வர்ற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே வா. வீடு வந்ததும் சொல்றேன். என்னங்க, ஏன் என் கண்ணு பொத்துறீங்க? நீ வாழ போற வீட்டை காட்ட போறேன்.
கை எடுங்க, நான் பாக்குறேன். பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு. இந்த அரண்மனையோட மகாராணி நீதான். நாச்சியார் கோவில்ல லெதர் ஃபேக்டரி வைக்க நினைச்ச ஓனர் நான் தான். நான் அப்பவே உண்மையை சொல்லியிருந்தா நீ என் பொண்டாட்டி ஆயிருக்க மாட்ட. இந்த உண்மையான போய் நல்லது தானே? என்ன எதுவும் பேசாம இருக்க? உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. ஏன்? இவ்ளோ வசதியான வீட்டை விட்டுட்டு அவ்வளோ கொசுக்கடையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களே, அது ஏன்? எல்லாம் உனக்காக தான். ஏன் கண் கலங்குற? எந்த பொண்ணுக்கு கிடைக்கும் இதெல்லாம்? உங்களுக்கு பொண்டாட்டியா வர நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஆனா இப்ப இங்க மருமகளை வரவேற்கிறதுக்கு யாரும் இல்ல. பரவாயில்ல, புருஷ வீட்டுக்கு போற பொண்ணை வழி அனுப்ப எங்க வீட்லயும் யாரும் இல்ல. அங்கேயும் யாரும் இல்ல, இங்கேயும் யாரும் இல்ல. மேட் ஃபார் ஈச் அதர். டிரைவர், வண்டி எடுங்க. வாங்கய்யா. இவங்க இவங்க யாரு? இவங்க என் வைஃப். இவ கங்கா, வீட்ல ஒருத்தி மாதிரி. என்ன அப்படி பார்த்துட்டே இருக்க? உள்ள வர சொல்ல மாட்டியா? இல்ல, யாருக்கும் தெரியாம நீங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வைஃப்னு சொல்றீங்க. ஒன்னும் புரியல. புரியுற மாதிரி சொல்றேன். அதுக்கப்புறம் நான் பண்ணது சரியா தப்பான்னு உனக்கு புரியும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. இந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். வாங்க. என்ன பாக்குறீங்க? ஆரத்தி எடுத்தாச்சுல,
காசு போடுங்க. ஐயோ, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கு தெரியாதே. ஆ, பரவாயில்ல பரவாயில்ல. இந்த காசுல அக்காவுக்கு பூ வாங்கி கொடுங்க. ஆ, நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாம்ல? ஓகே. வலது காலை எடுத்து வச்சு வாங்கன்னு ஃபார்மாலிட்டி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது உங்க புகுந்த வீடு இல்ல, பிறந்த வீடு. மாப்பிள, அக்காவை கூப்பிட்டு உள்ள போங்க. சரி. பரவாயில்லையே, உனக்கு தங்கச்சி கிடைச்சிட்டா. வா. ஜானகி, கங்கா ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிச்சவ. அவளை எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் கங்கா. முன்ன பின்ன தெரியாத இடத்துல இவ எப்படி செட் ஆக போறான்னு கொஞ்சம் யோசனை இருந்துச்சு. அத நீ சரி பண்ணிட்ட. இந்த முகத்தை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப இவ இங்கே இருக்கட்டும். நான் உள்ள போய் அப்பா கிட்ட மெதுவா விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன். அதுவும் சரிதான். சரி, அப்பா மூட் எப்படி இருக்கு? வெளிநாட்டுல இருந்து பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. எல்லாரும் மீட்டிங்ல தான் இருக்காங்க. ஓ, அப்போ நான் அப்பா கிட்ட விஷயத்த சொல்ற வரைக்கும் இவ உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லு. சரி. பயப்படாத, அப்பாவை நான் சம்மதிக்க வச்சிடறேன். உங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருவீங்க. உங்க அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்க எல்லாரும் சம்மதிக்கணுமே.